ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்சர் ஆனேன். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அப்படின்ற ஒரு பப்பாசின்னு சொல்லுவாங்க. த புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு பப்பாசின்னு ஒன்று இருக்குது. அது நந்தனம் ஒய்எம்சியில் ஒவ்வொரு வருடங்களும் புத்தக காட்சி நடத்துவாங்க. அந்த புத்தக காட்சியில் 12 ஆண்டுகள் நான் அறிவிப்பாளராக இருந்துட்டு வருகிறேன். நிறைய பேர் மக்கள் புத்தகம் வாங்க வராங்களோ இல்லையாங்க, என்னுடைய வாய்ஸ் கேட்கறதுக்காகவே வந்திருக்காங்க. நிறைய பேர் நிறைய பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் எல்லாருமே உங்கள் வாய்ஸ்க்காகவே தான் வரமா நான் அப்படின்னு என்னை வாழ்த்து சொல்லிட்டு போவாங்க. அது எனக்கு ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு இல்லை. அந்த மாதிரியான ஒரு ஏக்கத்தெல்லாம் எனக்கு நான் பட்ட கஷ்டங்கள் அதையெல்லாம் என்னை நிறைவடைய செஞ்சுது. உண்மையாலுமே சொல்லணும்னா நிறைய பேர் என்னுடைய அவங்க பேசும்போது என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக என்னை காத்துட்ருக்காங்க. இன்றைக்கி எனக்கு இன்னொரு ப்ரோக்ராமெல்லாம் இருக்குது. நல்ல ஆசிரியர் விருது ஒன்று வாங்குறேன் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் தான். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஆளாக என்னை மாற்றினதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? என்னுடைய உழைப்பு, என்னுடைய உண்மை, என்னுடைய ஒழுக்கம், என்னுடைய கடவுள்.